வியூவர்ஸ், நம்ம ஊரு நம்ம சுவை நிகழ்ச்சிக்காக இந்த வாரமும் திண்டுக்கல்லுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க தாண்டிக்குடின்ற ஊர்ல இருக்கோம். போன வாரம் ஃபுல்லா சிறுமலையை ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்பீங்க, நல்லா ரசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தாண்டிக்குடியிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதனால தாண்டிக்குடியை நல்லா சுத்தி பார்த்துட்டு 2 ரெசிபியும் பார்க்கலாம். வாங்க போலாம். இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தாண்டிக்குடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் முன்னாடி நிக்கிறோம். பாலமுருகன் கோவில். இந்த முருகன் கோயிலை வச்சுதான் தாண்டிக்குடிக்கே ஒரு பெரிய மகிமையே இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழனிக்கு போன முருகன் இந்த பக்கத்துல இருந்து கிராஸ் ஆகி இந்த இடத்துல இருந்து போனனால இந்த ஊர் மக்கள் எல்லாமே இதை பிலீவ் பண்ணி இங்க ஒரு கோயில ஒண்ணு கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கடந்த 60 வருஷமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்ப தாண்டிக்குடிய நல்ல அருமையான இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு லொகேஷன்ல உட்கார்ந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாக்குறீங்களா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழியை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போறேன். நாட்டுக்கோழி சாறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நாட்டுக்கோழி சாறு பண்ணும்போது நல்லா சுருக்குன்னு பண்ணீங்கன்னா அப்படியே அதோட பஞ்சு பயங்கரமா இருக்கும். அதோட ஃபிளேவரும் ஓகே. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நாட்டுக்கோழியை நல்லா சாறு மாதிரி எடுத்துட்டு ரைஸோட போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ பானை ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்றேன். ஸோ எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் இதுக்கு ரொம்ப தேவையில்லை. ஸோ லைட்டாக தாளிப்புக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். ஸோ அதனால எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தாளிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன். ஒரு 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வர்ற வழியில் நம்மளுக்கு பேலீஃப் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. ஸோ அதனால் அந்த பேலீஃப் 2 சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக இடித்து அது அதில் போட்டு வதக்கணும். ஸோ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் தக்காளி வெட்டி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சுமாராக ஒரு 50 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கு. தக்காளி ஒரு 2 பழம், நல்ல பழமாக புளிப்பு இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ நாட்டுக்கோழி அப்போ தான் அந்த நல்ல புளிப்பு காரம் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பஞ்சாக இருக்கும். ஆல்ரெடி நாட்டுக்கோழியை நல்லா வாட்டி மஞ்சள் தடவி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. ஸோ மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரே ஒரு பிஞ்சு அப்படியே அந்த மணத்துக்காக. இது வதக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ மசாலா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா நாட்டுக்கோழியை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி பண்ணும்போது வந்துட்டு தக்காளியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். பிகாஸ் வந்துட்டு அது வந்து அந்த புளிப்பு ஷார்ப்பு ப்ளஸ் வந்து அந்த கிரேவியோட திக்னிங், அந்த ரசம் இருக்கு இல்லையா, ரசம் வந்துட்டு நார்மல் ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும். அது போக வந்து மசாலாவோட அந்த கண்டென்ட் எல்லாமே சேரும்போது பர்ஃபெக்டாக வந்து கொஞ்சம் ஒரு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸ்டேஜில் போட்டு நல்லா வந்து அந்த நாட்டுக்கோழியை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவுக்கு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சு நல்லா பக்குவமாக வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி சாறு வந்துட்டு நல்லா கொதிச்சு நல்லா பர்ஃபெக்டான கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த கொதிக்கும் போதே சைடில் வந்து இந்த ஸ்கம்மு மாதிரி வரும், அந்த நுரை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ என்னதான் நீங்கள் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி என்னதான் எடுத்திருந்தாலும் கொஞ்சமாக வந்துட்டு அந்த இதில் இருக்க அந்த ஸ்கம்மை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த சாரோட சுவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில கசடெல்லாம் இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் வந்து டாமினேட் ஆகும். ஸோ அதனால் அந்த ஸ்கம்மை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு. நல்லா வந்து ஒரு குழம்பும் இல்லாமல் ஒரு ரசமும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு தரமான ஒரு டெக்ஸ்சரில் ஒரு சாறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆனோடனே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை மேலே அப்படியே பிச்சு போட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு இன்னும் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுறேன். அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பொடி ஒரே ஒரு பிஞ்சு, ரொம்ப தேவையில்லை, ஒரு பிஞ்சு அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே ரேஞ்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கம்மான்னு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்குனாலும் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. மதுரை சைட்லாம் வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வந்து நாட்டுக்கோழி சாறு. இது வந்து எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இடித்து போடணும் ஆக்சுவலாக இந்த நாட்டுக்கோழியை. பட் நம்மளுக்கு வந்து இங்கே இடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாதனால ஸோ நம்ம வந்துட்டு அதை அப்படியே போட்டிருக்கோம். பட் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நல்ல ஒரு இடி சாப்பர்லேயோ இல்லை அம்மிக்கல்லையோ வச்சு ஒரு இடி இடித்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி சாறு பண்ணும்போது அந்த சிக்கனை இடித்து போடும்போது அந்த சிக்கன் பீசஸ்லாம் வந்து அந்த த்ரெட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். கடிச்சு சாப்பிட்றதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை மாற்றியாச்சு. பட் இதில் வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லி இலை கொஞ்சமாக வந்து போட்டோன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்கும். அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு டச்சுக்கு. ஸோ இப்படி போட்டுட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக. நாட்டுக்கோழி சாறு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன், உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்காக. ஸோ அதனால் இங்கே யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். தாண்டிக்குடியில் வந்துட்டு நாட்டுக்கோழி சாறு வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம கிட்டக்க. ஸோ அவர்கிட்டே கேட்டு உங்கள் ரிவ்யூவை தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க இருந்து வரீங்கண்ணா? மதுரைந்து வரேன் சார். மதுரையா? சுற்றுலாவா? ஆமாம் சார், இப்போ வருவோம் சார், தாண்டிக்குடிக்கு வருவோம் சார். சூப்பர் சூப்பர். அண்ணா நான் வந்துட்டு ஒரு ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கேன், நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சாறு ஒன்று பண்ணியிருக்கோம். சரி. ஸோ அதை நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சரி சார். டேஸ்ட் பார்க்குறீங்களா? பார்க்குறேன் சார். செம ஸ்டேஸ் சார், நல்லா இருக்கு சார், நல்லா அருமையாக இருக்கு. ஓகே சூப்பராக இருக்கு. ஆனால் தயவுசெய்து கோச்சுக்காம வந்து பீஸோட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் வந்து அந்த கிக் இருக்கும். ஸோ பீஸோட டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பர், நல்லா இருக்கு சார், அழகா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு சார். சரி, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார், நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்கு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு, அருமையாக இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஓகேண்ணா.
தாண்டிக்குடி லொகேஷன்ல இருக்கும். ஸோ தாண்டிக்குடி லொகேஷன்ல வந்துட்டு நல்ல ஒரு நாட்டுக்கோழி சாறு பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அதே நாட்டுக்கோழியை வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு தேங்காய் பிரட்டல், நாட்டுக்கோழி தேங்காய் பிரட்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நாட்டுக்கோழி தேங்காய் பிரட்டலுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கனாலும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்றேன். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக வந்துட்டு 2 பட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து சோம்பு தாளிக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஃபினிஷிங்கே கொஞ்சம் போடணும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தாளிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு 2 பூண்டு உரிச்ச பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம். பொதுவாக நாட்டுக்கோழி பண்ணும்போது வந்துட்டு கடைகளில் வந்துட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கின்னை பீல் பண்ணி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வந்துட்டு வாட்டி குக் பண்ணி மஞ்சள் தடவி சமைச்சிங்கன்னா அதோட மனமே வந்துட்டு அந்த ஹோம் ஸ்டைல் ஃபீல் கிடைக்கும். ஸோ சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நாட்டுக்கோழி கிடைக்கிறதே பெரிய அரிதாக இருக்குது. பட் அதில் எங்கே சார் எப்படிலாம் போய் வாட்டுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாட்டுக்கோழியை வந்துட்டு கடையில் வந்துட்டு மேலே இருக்க லைக் எப்படி சொல்கிறது ரோமங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டு நார்மல் கேஸ் அடுப்பில் வந்துட்டு சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு நாட்டுக்கோழியை வாட்டுறதுக்கு வந்துட்டு விறகு வச்சு வாட்டினீங்கன்னா அதோட மனமும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிட்டத்தட்ட நம்ம தாண்டிக்குடியில் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஊரில் இருக்கிறனால ஸோ அங்கே உள்ள மக்கள் எல்லாமே விறகுல தான் வாட்டினாங்க. ஸோ அதனால் நல்லா பர்ஃபெக்டாக வாட்டி மஞ்சள்லாம் தடவி கொடுத்துருக்காங்க. ஃபைனாக நான் இருக்குன்னா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 சேர்த்து ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மியாக. இப்போ நம்ம போட்டிருக்க வந்து பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்ல பொன்னிறமாக வருந்தோன்னே ஸோ கரெக்டாக அடுத்து மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக நறுக்கி வச்ச தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன் நான். ஸோ தேங்காய் துண்டுகள் போட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் மேலோட்டமாக. ஸோ ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தேங்காய் இருக்கிறதே தெரியாது, அப்புறம் கடித்து சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. ஸோ தேங்காவும் இப்போ வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்சு. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி. அந்த ஸ்டேஜில் வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளி சும்மா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஷார்ப்புக்காக. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த 1/2 kg நாட்டுக்கோழியை வந்து இதில் சேர்க்குறேன். ஸோ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடலாம், ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து தண்ணி விடாமல் நல்லா ஓரளவுக்கு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க, அப்புறம் வந்து அது ஆக்சுவலி ஒரு மாதிரியா மசாலா கோட்டட் ஆயிரும். கொஞ்சம் செமி ட்ரையாக இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கும் இது. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டு வைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஐத்திங்க பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே வந்துட்டு மசாலாலாம் கம்ம கம்மன் ஃப்ளேவர் வருது. ஸோ நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு.
ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாதிரியா ஹார்டா இருக்கும். நாட்டுக்கோழி பொதுவாகவே ஹார்டா இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா ஹார்டா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் அப்படியே லைட்டா வந்து மசாலா இருக்க மாதிரி ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு 2 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து மல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு, எடுத்துடலாம் நம்ம. ஸோ நல்ல கமகமான்னு வந்து தேங்காய் போட்ட ஒரு நாட்டுக்கோழி ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தேங்காய் நாட்டுக்கோழி ரோஸ்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நண்பர்கள் குழு, சுற்றுலா வந்த நண்பர்கள் குழு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், அந்த நண்பர்கள் குழு வந்துட்டாங்க நம்ம கிட்டக்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா சார் இருக்கேன் சார். எங்கே இருந்து வரீங்க? திண்டிலிருந்து வரேன் சார். திண்டுக்கல்ல இருந்தா? சுற்றுலாவா, இன்ப சுற்றுலாவா? ஆமாம் சார், சுற்றுலா சுற்றி பார்க்கலாம் வந்தோம். சரி, நல்லா சுற்றி பார்த்தீங்களா? தாண்டி பாட்டம் சார். தாண்டிக்குடியில் நல்லா சுற்றி நல்லா இருக்கு, நல்லா ஏரியா பிளேஸ் நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோவில் வந்துருந்தீங்களா நம்ம சமைக்கிறத பார்த்துட்டு எப்படி? ஆமாம் சார், சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். நீங்கள் சமைக்கிறாங்களா என்னன்னு வந்து பார்க்கலான்னு வந்திருந்தோம். அதான் என்னன்னு கேட்டுக்கலாங்க சார். சரி சரி சார், நான் உங்களுக்காக வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு நாட்டுக்கோழியில் தேங்காய் ரோஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். சரிங்க ஸோ சார். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் வியூவருக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். சரிங்க சார். டேஸ்ட் பண்ணுங்கள். அதான் நீங்களும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இல்ல அதுக்கு தான். இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது சார். அது வந்து டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து வீட்டில் எதுவும் பண்ணாமல் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி நாங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கொடுத்து நல்லா சாப்பிடலாம். உங்கள் வீட்டுக்கார மட்டும் இந்த ரெசிபியை பார்க்க சொல்லுங்கள். ஆமாம், பார்த்துட்டு சரிங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வாரம் நம்ம ஊர் நம்ம சுவை நிகழ்ச்சியில தாண்டிக்குடியை வந்து நல்லா அழகா சுத்தி பார்த்துட்டோம். அதே மாதிரி 2 அருமையான ரெசிபி, நாட்டுக்கோழியை வச்சுட்டு நாட்டுக்கோழி வாங்கி சமைக்கிறவங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 ரெசிபியை கொடுத்தாச்சு. சூப்பரான ரெசிபி. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட சூப்பரான லொகேஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, பாய்.